வணக்கம் நேயர்களே, நான் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் ஜெயபால். ஏஎல்எம் ஆயுஷ்ல இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய தெரப்பீஸ் பற்றி பார்த்துருப்போம், நிறைய நோய்கள் பற்றி பார்த்துருப்போம். யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் ஒரு நோயை எப்படி பார்க்குறோம், அதோட அணுகுமுறை எப்படி இருக்கும், அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்றது நம்ம வந்து நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய தெரப்பீஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியில் ஒர்க் ஆகும். இதில் ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா யோகா தெரப்பி. அதாவது யோகா தெரப்பிக்கும் யோகா கிளாஸுக்கும் முதல்ல என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது யோகா கிளாஸ்ன்றது யார் வேணால் எடுத்துடலாம். பட் யோகா தெரப்பின்றது ஒரு தேர்ந்த யோகா மற்றும் இயற்கை மருத்துவரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அதில் நிறைய நுணுக்கங்களும் அதில் நிறைய சீக்ரெட்ஸும் அடங்கியிருக்கு. எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு யோகா கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஜென்ரலைஸ்டாக எல்லாருமே பண்ணுறது தான். அதாவது ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மனிதர் தான் அவர் ஆரோக்கியத்தை இன்னும் மேம்படுத்துறதுக்கு, இன்னும் ஃப்யூச்சரில் நமக்கு எந்த நோயும் வராமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பயிற்சிகள் மேற்கொள்வாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்னும் பூஸ்ட் பண்ணி ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. வேறஸ் யோகா தெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு க்யூரேட்டிவ் ஆஸ்பெக்டாக யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நோய் வந்திருக்கும், அதை வந்து ஒரு சில ஆசன பயிற்சிகளாலேயும் மூச்சு பயிற்சிகள், முத்திரை பயிற்சிகள், அந்த மாதிரி இன்னும் கிளென்சிங் சத்கிரியாஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பயிற்சிகளாக நம்ம மேற்கொண்டு அந்த நோயை வந்து பார்த்திங்கன்னா க்யூர் பண்ணிவிட்டு அதே சமயம் அதை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யோகா தெரப்பி எப்படி உடம்புல ஒர்க் ஆக போகுது, அது என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் நமக்கு கொடுக்க போகுது, என்ன மாதிரி நோய்களை வந்து நம்ம யோகா தெரப்பியால் க்யூர் பண்ண முடியுன்றதை இன்றைக்கி செயல்முறை விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ யோகா டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நான் வந்து சொல்கிறேன். அந்த ஒரு சில விஷயங்களை வச்சு தான் யோகா தெரப்பி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு உடம்பளவில் சொல்கிறேன். நம்ம வந்து எப்போவுமே யோகாவில் முதுகு தண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, நம்ம நின்றுட்டுருக்கோம் இல்லையா, நின்றுட்டுருக்கப்போ புவியீர்ப்பு விசை வந்து நம்மளை வந்து கீழ் நோக்கி அழுத்திக்கிட்டே இருக்கும், ஒரு ஃபோர்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம பாடி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி ஒரு ஃபோர்ஸ் அழுத்திக்கிட்டே இருக்கும். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் ட்ராவல் ஆகும். ஒன்று கீழே எப்படி வரும், இன்னொன்று மேலே எப்படி போகும். ஸோ இப்படி போகிறப்ப அந்த ரெண்டு ஃபோர்ஸும் முதுகு தண்டு வழியாக தான் ட்ராவல் ஆகி மேலேயும் கீழே ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்படி ஆகலைன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து கழுத்துக்கிட்ட வந்து மாட்டுச்சுன்னா அது நெக் பெயின் வரும். அந்த ஃபோர்ஸ் இடுப்பில் லாக் ஆச்சுன்னு நாங்கள் பாருங்கள், ரெண்டு ஃபோர்ஸ் இப்படி வருதுன்னா அப்படி திரும்பிடும். ஸோ அந்த மாதிரி சொல்லண்டு அந்த இடத்துல ஒரு லாக் ஆகிறப்போ ஒரு இடத்துல வரப்போ அது ஒரு மாதிரி பெயினாக உருவாகும். அந்த பெயின் வேறு ஒரு எனர்ஜி லெவலில் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா, அதாவது சக்தி ஓட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹெவன் சொல்லுவாங்க, கீழே வந்து எர்த் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல நம்ம நாடி பிடிச்சி பார்க்குறப்போ இந்த இடத்துல வாத பித்த கபோன்ற ஒரு 3 நாடி பார்ப்போம். வாதம்னா என்னென்னா காற்று, பித்தம்னா நெருப்பு, கபோன்னா நீர். இந்த 3 எலமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களை பாடியில் நாடி பிடிச்சி பார்ப்போம். மீதி 2 எலமெண்ட் நம்ம பார்க்க மாட்டோம். ஏன் பார்க்க மாட்டோம்? அதாவது ஆகாயமும் நிலமும் பார்க்க மாட்டோம். அது 2 வந்து கான்ஸ்டண்ட்டான விஷயம், மூமெண்ட்டில் இருக்காது. மீதி 3 எலமெண்ட் தான் ஒரு மூமெண்ட்டில் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம மூமெண்ட்டுக்காக படைக்கப்பட்ட உடம்பு தான் அது. ஒருத்தர் நிலையை பார்க்குறப்போ அந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்ற நாடி வச்சு சொல்லுவோம். இந்த ஆகாயமும் இந்த நிலமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டண்ட்டாக எப்போவுமே இருக்கும். இப்போது இந்த 2 எனர்ஜி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நிலத்தத்துவம் பூமி தத்துவம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளங்காலேருந்து நமக்கு பாடிக்கு இப்படி ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஆகாய தத்துவம் நம்மளோட உச்சந்தலையிலேருந்து கீழ் நோக்கி இப்படி ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ 2 ஃபோர்ஸ் நான் எப்படி அந்த புவியீர்ப்பு விசையை நம்ம பாடி ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னு சொன்ன மாதிரி எனர்ஜி லெவலில், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு உயிர் இழக்கும் போதோ இல்லை உயிர் வந்து ஒரு கவலைக்கடமை நிலையில் இருக்கிற போது பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக உள்ளங்கால தேய்ப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து நமக்கு எனர்ஜி லெவல் கம்மியாகிறதுக்கு நம்ம இங்கே தேய்க்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா சூடு கிளப்பி அந்த எனர்ஜி வந்து திரும்பி பாடிக்கு போக விடுறது தான். சேமே நமக்கு ஒரு கான்ஷியஸ் இல்லாதப்போ ஒருத்தர் நிலை குலைவாங்க. அது வந்து தலை சுத்தல் இல்லை மயக்க வர மாதிரி இருக்குது. என்னென்னா இங்கே வந்து அந்த எனர்ஜி ஃப்ளோ கம்மியாகும். ஸோ எனர்ஜி லெவலில் இந்த 2 ஃபோர்ஸ் வந்து கரெக்டாக ஆக்ட் ஆகும். மனதளவில் யோகா எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னா, இதே மாதிரி தான். இப்போ எப்படி ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் சொல்கிறோமோ மனசுக்கும் அதே தான். இப்போ நம்ம ஒரு எண்ணத்தை வந்து உள்வாங்கிக்கிறோம். ஒருத்தவங்க வந்து ஒரு கெட்ட வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னா அதை உள்வாங்கிக்கிறோம். நம்ம அதுக்கு பதிலுக்கு என்ன பேசணும் அப்படின்றது நம்ம கிரகிக்கிறோம். அப்புறம் வந்து அது வெளியே கொடுக்குறோம். ஸோ இதே போல் ஆக்ஷன் ரியாக்ஷன் நமக்கு மைண்ட் அளவில் நடக்குது. இது எல்லாத்துலையும் ஒரு பேலன்ஸை கொண்டு வரது தான் யோகாவோட பெரிய ஒரு பங்கே இருக்குது. ஸோ பாடியில் ஒரு பேலன்ஸ் கொண்டு வரணும், ஆக்ஷன் ரியாக்ஷனுக்கு எனர்ஜி லெவலில் ஒரு பேலன்ஸ் கொண்டு வரணும், மனதளவில் ஒரு பேலன்ஸ் கொண்டு வரணும். ஸோ இப்படி எல்லாத்துலேயும் ஒரு பேலன்ஸ் கொண்டு வரப்போ தான் நமக்கு ஒரு முழுமையான எஃபெக்டாக இருக்க போகுது. இப்போ இந்த உடல் பருமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்தன பாதாசனம் ஜென்ரலாக எல்லாம் சொல்லுவாங்க. ஜிம்லேயும் சரி யோகாலையும் சரி ஜென்ரலாக இந்த லெக் ரைசிங் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. காலை தூக்கி அதனுடைய வெயிட்டை வந்து அப்டமனுக்கு செலுத்துறது மூலிமா வெயிட் லாஸ், அதாவது அப்டமன் சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்பு அந்த தசைகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக பண்ணுவோம். ஸோ அந்த பயிற்சியை வந்து உத்தன பாதாசனம் 3 லெவலில் யோகாவில் பண்ணுவோம். அது என்னென்னு முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து உடம்பு சீராக இப்படி இருக்கணும். முக்கியமாக உங்களோட இந்த பள்ளம் இருக்குது இல்லையா, முதுகு பள்ளத்தை வந்து தரையில் படிக்கிற மாதிரி கொஞ்சம் ஹஞ்ச் பண்ணிக்கணும். அடுத்து சின் வந்து லாக் ஆகிருக்கணும். ஏன்னா இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நீங்கள் கால் இங்கே பள்ளம் உருவாகுச்சு அப்படின்னா தூக்குறப்போ பேக் பெயின் வர வாய்ப்பு இருக்குது.
தலை தூக்கி இருந்துச்சுன்னா நெக் பெயின் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ வந்து காலை வந்து ஃபஸ்ட்டு 2 காலையும் இந்த லெவலில் தூக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு 30, 45, 90. ஸோ எப்படி நம்ம ஒரு ஆங்கிளில் போயிட்டு அப்புறம் பொறுமையாக அப்படியே இறக்கணும். அதே போல் இதை வந்து ஃபுல் ப்ராக்டிஸாகவும் பண்ணலாம், இல்லை 30ல் கொஞ்சம் நேரம், 45ல் கொஞ்சம் நேரம், 60ல் கொஞ்சம் நேரம், அப்புறம் 90 டிகிரி ஃபுல்லாக. ஸோ இப்படி ஒரு ஆங்கிளில் ஒர்க் பண்ணுறப்போ அந்த ப்ரெஷர் வந்து கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேல் வயிற்றுக்கு போகும், கீழ் வயிற்றுலேருந்து மேல் வயிற்றுக்கு போகும். ஒன்று மூலாதாரம் இங்கே இருக்கும், நம்மளோட ஆணூர் கீழே. நெக்ஸ்ட்டு சுவாதிஷ்டானம் கொஞ்சம் கீழ் வயிற்றில் இருக்கும். மனைப்பொருக்கும் தொப்புளுக்கு மேலேன்னு சொல்லுவாங்க. இந்த 3 சக்கரம், அதாவது இது வந்து ஃபயர், இது வாட்டர், இது எர்த்துன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒபிசிட்டாக இருக்கவங்க மோஸ்ட்டாக இந்த சக்கரங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் கம்மியாக இருக்கும். இந்த ஃபயர் கம்மியாக இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த ஃபேட் பேர்ன் ஆகாது, தேவையில்லாத கழிவுகள் வெளியே போகாது. ஸோ இப்போ நம்ம நெருப்பு வந்து கம்மியாக இருக்குன்னா அந்த வாட்டர் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நெருப்பு அணைஞ்சிரும். ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல தேவையில்லாத கழிவுகள் நெருப்பு கம்மியாக இருக்கனால உடம்பு தேங்க ஆரம்பிச்சிடும். இது ஒபிசிட்டியாக இருக்கவங்களுக்கு ஜென்ரலாக இப்படி இருக்கிறது. ஸோ அந்த ஒரு நெருப்பு சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதே சமயம் இந்த நீரையும் நிலத்தையும் வந்து நம்ம சமன்படுத்தினா மட்டும்தான் நமக்கு இந்த பேலன்ஸ் கிடைக்கும். மாடர்ன் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அப்டமல், ரெக்டஸ் அப்டமினஸ்ன்ற மசில் இருக்குது. அதே சமயம் கிட்னி, பேன்க்ரியாஸ், லிவர் எல்லாமே இருக்குது. இந்த அப்டமன் ஆர்கன்ஸ் எல்லாமே கிரகிச்சு ஒரு விஷயத்தை எலிமினேட் பண்ணுற எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஆசனங்கள் பண்ணுறது மூலிமா இங்கே ப்ரெஷர் உருவாகி இங்கே இருக்க மசில்ஸ், இங்கே இருக்கக்கூடிய அந்த தசை நாறுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும். இதில் வந்து யோகா மற்றும் இயற்கை மருத்துவரோட முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா, பேக் பெயின் இருக்கவங்க இந்த ஆசனம் பண்ண முடியாது. ஸோ நம்ம பேக் பெயினே மனசில் வச்சுட்டு அதே சமயம் வயிற்றை குறைக்கிறதுலேயும் நம்ம மனசை வச்சுட்டு தான் பண்ணணும். அதே சமயம் நம்ம இன்னும் கொஞ்சம் தூக்குறப்போ ஷோல்டர் பெயினும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒபிசிட்டாக வரவங்க முட்டி வலியோடு வருவாங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி ப்ளஸ் பேக் பெயினோடு வருவாங்க, ஒபிசிட்டி ப்ளஸ் நெக் பெயினோடு வருவாங்க. ஸோ இப்படி நம்ம ஒரு ஒபிசிட்டியை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம மனசில் வச்சுட்டு தான் நம்ம வந்து ஒரு யோகா தெரப்பியை டிசைன் பண்ண முடியும். ஸோ இப்படி நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்க என்ன ஆகுன்னா ஒரு கால வரையில் வச்சு நம்ம பண்ணிகிட்ருப்போம் எல்லாமே. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் மாறும், ஒவ்வொரு லெவலுக்கு ஏற்ற மாறிட்டே இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு கொழுப்பு குறைக்கணும், அப்புறம் தசை அந்த ஷேப்பு கொண்டு வரணும். அதே சமயம் அவங்களோட உடம்புல இருக்க பெயின் எல்லாத்தையும் நம்ம ரிலீஃப் பண்ணிடணும். ஏன்னா ஒபிசிட்டினால் வரக்கூடிய வலிகளும் நம்ம வந்து எடுத்துருவோம். ஸோ இப்படி வந்து யோகா தெரப்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போது பாடியில் எப்படி ஒர்க் ஆகுது, அதே போல் நான் சக்கரை சொன்னால் அது வந்து எனர்ஜி லெவலில் ஒர்க் ஆகும். மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண மனசில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ யோகா தெரப்பி நம்ம 7 ஆயுஷில் இன்னும் நுணுக்கமாகவும் ஒர்க் பண்ணுவோம். எப்படின்னா இப்போது நம்ம இந்த மாதிரி தூக்குறப்போ இங்கே வந்து அக்குபஞ்சர் புள்ளிகள்னு சொல்லுவோம், அதே சமயம் இந்த வர்ம புள்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில ஆசனாஸ் அந்த வர்ம புள்ளிகளை தூண்டி விட்டு அது மூலிமா நம்ம பெனிஃபிட் இருக்கிறது நம்ம இப்போது 7 ஆயுஷம் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மக்களுக்கு ஜென்ரல் யோகா பயிற்சியை விட இந்த மாதிரி பயிற்சிகள் நுணுக்கமாக நம்ம ஒரு 3 பயிற்சி தான் சொல்லுவோம். அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சூப்பரான ஒரு பெனிஃபிட் கிடச்சி ஒரு நார்மலாக ஒரு ஸ்பீடுக்கும் இது பண்ணி வர நமக்கு எஃபெக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடல் பருமன் மட்டும் இல்லாமல் மேல் இன்ஃபர்டிலிட்டி, அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அது மூலயமா வரக்கூடிய பல உபாதைகள் நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ண போய் அது மூலயமா வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு க்யூர் ஆகி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 7 ஆயுஷில் இது சிறப்பாக இங்கே மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நேர்களே, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா யோகா தெரப்பி சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனோடு நம்ம பார்த்தோம். நீங்கள் அதை பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும் நம்ம ஒரு ஆசனா பண்ணுறப்போ எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நம்ம என்னென்ன விஷயத்தில் மனசில் வச்சு நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குன்ட்டு. இது தெரியாமல் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் பார்த்தோம், ஒரு சில இடத்துல வந்து சொல்லிக் கொடுக்குறது அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிடுறாங்க. இப்படி மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுற மூலமா என்ன ஆகும் அப்படின்னா தசைப்பிடிப்பு, இல்லை வேறு எங்கேயாவது இந்த எலும்பு வந்து பிறண்டுரும், இல்லை தசை பிறண்டுரும், இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் நான் பார்த்துருக்கேன். நம்ம இங்கே 7 ஆயுஷ்க்கு நான் வர நிறைய பேர் என்னென்னா யூடியூப் பார்த்து நான் யோகா பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து புக்கை பார்த்து படிச்சுட்டு யோகா பண்ணுன்ட்டு எல்லாமே பண்ணிடுறாங்க. பட் என்னென்னா அது பண்ண அது பெனிஃபிட் என்ன இருக்கோ அதே சமயம் அந்த ரிஸ்க்கும் வந்து கால்குலேட்டிவாகவே நமக்கு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ந்த யோகா மற்றும் இயற்கை மருத்துவரோட ஒரு பரிந்துரை இல்லாமல் எந்த ஒரு ப்ராக்டிஸும் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு மாத்திரை இருக்குது அப்படின்னா அதை வந்து ஜென்ரலாக எல்லாருமே போய் சாப்பிட்ருவீங்களா? அந்த நோய் இருக்கவங்க மட்டும்தான் அந்த மாத்திரை சாப்பிடுவீங்க. அதே போல் தான் யோகாவில் ஒரு சில பயிற்சிகள் ஒரு சிலர் தான் பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. அதை வந்து சும்மா கூகுள் பண்ணியோ யூடியூப் பண்ணியோ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு முழுமை இல்லாமல் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ரிஸ்க் தான் ஜாஸ்தி இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த உத்தன பதாசனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டமன் ஒர்க் அவுட்டு வயிற்று குறைக்கணுன்றதுக்காக பண்ணுவீங்க, பட் பேக் பெயின் இருந்துச்சுன்னா அதை பண்ணக்கூடாது. ஸோ இப்படி ஒரு ஆசனாஸ்க்கும் ஒரு வேரியேஷன்ஸ் இருக்குது, ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் நம்ம பண்ணணும். இது வந்து நம்ம 7 ஆயுஷில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நுணுக்கமாகவும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அட்வான்ஸ்டு சயின்ஸோட அதே சமயம் ஏன்ஷியன்ட் தன்மை மாறாமல், அதாவது பழமையை மாறாமல், அதே சமயம் புதுமையோட அந்த மாடர்ன் சயின்ஸோட ஃபேக்ட்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இங்கே வந்து எல்லா தெரப்பீஸும் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். இதனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் மட்டும் ஆகிறது இல்லாமல் அவங்களோட பாடி ஃபிட்னஸும் வந்து ஒரு அடுத்த லெவல் கொண்டு போயிட்டுருக்காங்க.
என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்ம யோகா தெரப்பி பற்றி கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாகவே பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு தெரப்பி பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.